வாழைக்காய் ஸ்டஃபிங் பரோட்டா போடுறப்ப இது நல்லா வாழைக்காயெல்லாம் வெவிச்சு எடுத்துட்டு அதுக்கு மசாலாலாம் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாவு கோதுமை மாவில் இது மாதிரி ஸ்டஃபிங் பரோட்டா போடணும்ப்பா. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ அது மாதிரி காட்டினேன், அதில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்ப்பா. கமெண்ட் வந்தால் போடுறேன். இப்படி தான் பார்ப்போம். ஸ்டஃபிங் பரோட்டா இப்படி தான் இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் தொட்டுக்க என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்லா தயிர் கட்டியாக இருக்கணும். அதில் ஜீனி போட்டு இது காரமாக இருக்கும். இது தயிரில் ஜீனி போட்டு இதாப்பா தொட்டுக்கணும். இன்றைய சமையல் இது தான்ப்பா. இது பாருங்கள், நல்லா பொசன்னு ஃபுல்லாக உப்பி வரும். இது பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. காட்டுங்கண்ணா. நல்லா அப்படியே உப்பிட்டு வரும்ப்பா. பரோட்டா ஃபுல்லாக உப்பிட்டு வரும். நல்லா அருமையாக இருக்கும் பரோட்டா. எப்படி வருது பாருங்கள், சும்மா பஃப்னு அப்படியே பூரி மாதிரி உப்பிக்கிட்டு வரும்ப்பா. எப்படி போயிடுச்சு பாருங்கள். ஃபைனாக அங்கே போய் உழுவுது. எல்லாம் பொசன்னு இருக்கும்ப்பா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஒன்றுக்குன்னா 4 கூட சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட முடியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.